என்னாச்சு கதிர், ஏன் டல்லா இருக்க? ஒண்ணுமில்ல, மாமா எப்படி சிங்கம் மாதிரி இருந்தார். ஆனா பஞ்சாயத்துல இப்ப அவங்க கொடுத்த பிரார்த்தனால இன்னைக்கு பொது இடத்துலயும் வீட்டுக்குள்ளேயும் அவர் பேருக்கு எவ்வளவு பெரிய கடங்க வந்திருக்கு. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. எவ்வளவு கம்பீரமா இருந்த மனுஷன் மேல ஒரு பொய் பழி போட்ட உடனே இப்படி ஆயிட்டார். எனக்கு அதான் நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு இருக்கிற கவலை எங்களுக்கு இல்லையா? அதை நிரூபிக்க தானே நாம இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது. பெரியப்பா எப்பவுமே ஒரு மிஸ்டர் கிளீன், பலன்னு வெள்ளையா இருக்கிற ஒரு போர்ட்ல ஒரே ஒரு இடத்துல தெரியாம சின்னதா ஒரு கருப்பு புள்ளி இருந்தா கூட எல்லாருக்கும் அந்த கருப்பு புள்ளி மட்டும்தான் உறுத்திக்கிட்டே இருக்கும். வெள்ளையா இருக்கிற மத்த இடங்களையெல்லாம் பார்க்காம கருப்பா இருக்கிற அந்த சின்ன புள்ளிய மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பெரிய பாவம். தன்னுடைய வாழ்க்கையில இவ்ளோ காலமும் குடும்பத்துக்காகவும் ஊருக்காகவும் மிஸ்டர் கிளீனா இருந்தவரு இன்னைக்கு கருப்பு புள்ளி மாதிரி ஒரு பழி விழுந்துருச்சு. நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த கருப்பு புள்ளிய அழிச்சிட்டா ஒயிட் போர்டு கிளீன் ஆயிடும். நீ சொல்றதும் சரிதான். நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கருப்பு புள்ளிய அழிக்கணும். இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட ரிப்போர்ட். என்னாச்சு மாயா? பெரியப்பாவோட பையன் ஜீவான்னு டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன மாயா நடக்குதுங்க? என்னால நம்பவே முடியல. இது எப்படி சாத்தியமாச்சு? அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. ஏதோ தப்பா இருக்கு.